ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா 12th மேக்ஸ்லேருந்து யூனிட் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லேருந்து ஒரு சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின் பாருங்க. ஷோ தட் த லோக்கஸ் ஆஃப் z equal to x plus iy if modulus z plus I equal to modulus z minus 1 is s plus y equal to 0. ஸோ இது ஒரு ஷோதட் சம் தான். இப்போ பாருங்கள், இஜெட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐவை ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த கண்டிஷன் இருந்தது அப்படின்னா அதோட லோக்கஸ் வந்து இந்த ஆன்சர் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். ரைட்டா? ஸோ இந்த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இதோட ஆன்சர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். ரைட்டா? ஸோ எங்கெல்லாம் இஜெட் இருக்கோ அங்கே நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஐஒயை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம கிவன் கண்டிஷன் எழுதியிருக்கோம். மாலஸ் இஜெட் ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு மாலஸ் இஜெட் மைனஸ் 1. நெக்ஸ்ட் இஜெட்க்கு பிளேஸில் we can replace எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் புட் ப்ளஸ் ஐ அப்படியே தான் இருக்குது. ஈக்குவல் டு இங்கே இஜெட்க்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 1 அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட் ரியல் தனியாக காம்ப்ளெக்ஸ் நம்பர் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் இது ரெண்டே ஐ காமனாக இருக்குது. ஸோ ஐ டுக் அவுட். பேலன்ஸ் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒய் ப்ளஸ் இதில் பேலன்ஸ் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 மாடலஸ்குள்ளே இருக்குது. ஈக்குவல் டு ஹியர் ஆல்சோ வி கேன் டேக் காமன். இங்கே ரியல் நம்பர் எது பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 ஐ இல்லாத டேம் ப்ளஸ் ஐஒய் செப்பரேட்டாக இருக்குது. ஓகேவா? இது எதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா மாடலஸ்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு மாடலஸில் ரிசல்ட் தெரியும். மாடலஸ் இஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். உங்களுக்கு மாடலஸ் இஜெட் மட்டும் வேணும்னா அந்த ஸ்கொயர் அந்த சைட் போகும்போது ரூட் ஆயிரும். ரைட்டா? அப்போ ஒரு மாடலஸ் இஜெட்டை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ரியல் நம்பருக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அப்படியே இது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஒய்ங்கிறது இங்கே இந்த ஐ போக மீதி என்ன இருக்கோ அது. ரைட்டா? அப்போ ஒய் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கே இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணுங்கள். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் இங்கே எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து நம்ம ரியல் நம்பருக்கு மாற்றிட்டோம் பை யூசிங் திஸ் ரிசல்ட். மாடலஸ் இஜெட்னாலே வி கேன் ரைட் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ நம்ம அஸ்யூஷுவல் மேத் சால்விங் தான். ஸ்கொயர் ரெண்டு பக்கம் எலிமினேட் ஆயிடும். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab தட் இஸ் 2y ஈக்குவல் டு இந்த ரூட் எலிமினேட் ஆயிரும். இதை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இந்த ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது. ரைட்டா? ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு வாங்க. நான் இந்த டேர்ம் எல்லாத்தையும் அந்த சைடு எடுத்து போயிருக்கேன். அப்போ ப்ளஸ் எல்லாம் எனக்கு மைனஸாக மாறிடும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ லெஃப்ட் சைட் டேர்ம் அசிட்டிஸ் எனக்கு அப்படியே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 2x ப்ளஸ் 2y ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அந்த சைடு எதுவுமே இருக்காது. இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் கேன்சல், எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல், ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல். பேலன்ஸ் எது மட்டும் இருக்குது பார்த்தீங்கன்னா 2y அண்ட் 2x. therefore 2x plus 2y equal to 0. இப்போ காமனாக நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா x plus y equal to 0. hence show this result. ரைட்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு ரிசல்ட்டை மட்டும் இந்த இடத்துல எனக்கு யூஸ் பண்ணணும். தென் இஜெட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ரியல் தனியாக இமேஜின் தனியாக பிரிச்சுடுங்க. அப்படி பிரிச்சிட்டிங்கன்னா we can use this result root of x square plus y square. then max solving பண்ணிங்கன்னா you will get this result x plus y equal to 0. Thanks for watching.